என் பேத்தி எங்க இருக்கா? என் பேத்தி எங்கய்யா இருக்கா? அத நீ சொன்ன மாதிரியே உன் பேத்தி நல்லாதான் இருப்ப. இப்போதைக்கு என்னால இதான் சொல்ல முடியும். நல்லா இருப்பான்னு சொன்னா, ஆனா எங்க இருக்கான்னு சொல்லாம போறானே. என்னத்த இப்பதான் சென்னையை முதல் தடவையா பாக்குறீங்களா? கோத, உங்க அத்தை மாத்திரம் இல்ல, நானும் இப்பதான் சென்னையை முதல் தடவை பாக்குறேன். எங்களுக்கு என்ன சொந்தம்னு சொல்லிக்க இங்க யாராவது இருக்காளா என்ன? சொந்தம்னு சொல்லிக்க இருந்தோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பெரியவாளாம் முடிவு பண்ணிட்டாளே. சாரி கோத. சேச்சே பரவாயில்ல, நீதான் இனிமே சென்னைக்கே வந்துட போறல. ஆமா கோத, உன்னோட வாய் முகூர்த்தம் பழிச்சு லக்ஷ்மி உங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும். நீ கும்பகோணம் வந்துட்டு போனதுல இருந்து நீக்கு மனசே சரியில்லை. ஒரு வித பயம் என்ன சூழ்ந்துடுத்து. அதான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னுட்டு நாடகமாடி சென்னைக்கு வர வேண்டியதாயிடுத்து. என்ன சொல்றீல அத்தை? ஆமா கோத, அத்தையும் பேர் உங்க அப்பா அம்மா பத்தி பேசினது, நீ அதை கேட்டு சங்கடப்பட்டது, இது எல்லாத்தையும் பார்க்குறச்சே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அதான் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட இருந்து நிம்மதியாக இருக்கணுன்ட்டு தான் நான் புறப்பட்டு வந்துட்டேன். அத்தை, நீங்க சென்னையில இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் அத்தை. அத்திம்பேர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் மனசுல வாங்கிட்டேனே தவிர, ஆனா அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணிடுது அத்தை. அதெல்லாம் என் மனசுல இன்னும் ஆறாத வடுவாதான் இருக்கு. அவ யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மனசுல அமைதி இருக்காது அத்தை. ஏன் அத்தை, நாமளும் ஒரு சராசரி மனுஷ பிறவி தானே. இந்த மாதிரி அவமானத்தை சுமக்கிறதெல்லாம் பொம்னாட்டிகளுக்கு கடவுள் கொடுத்த சாபம் அத்தை. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கோத, இது எல்லாத்தையும் நீ வேற யார்கிட்டயாவது? உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் அத்தை. இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறது என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா அவளை பத்தி அத்திம்பேர் என்கிட்ட சொல்லிட்டாருங்கிறத நீங்க தவறுதலா கூட எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அத்தை. ஆஹா, அது மட்டும் இல்ல, நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எங்க அம்மா ஏன் முகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட அத்திம்பேர் என்னாண்ட ஏதாவது சொன்னாரான்னு வேற துருவி துருவி கேட்டுட்டு இருக்கா. நான் எதுவும் சொல்லல, அதனாலதான் சொல்றேன், அவ முன்னாடி நீங்க என்ன எதுவும் காமிச்சு கொடுத்துறாதீங்கோ. எப்ப நான் ராகவன் ரங்கனாக்கி பார்க்க போறேன்? என் தம்பியை பார்த்து 25 வருஷம் ஆயிடுத்து. அவன்கிட்ட பேசி ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். அக்கா தம்பி உறவெல்லாம் சும்மா பேருக்குதான். எல்லாம் நான் பண்ணின பாவம். கவலைப்படாதீங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி தான் எங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்கார். உங்க தம்பி ராகவன், அவர் ஆத்துக்காரி ரங்கநாயகி, புள்ள அமுதன், அதான் உங்க மாப்பிள்ள, எல்லாரையும் இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க பார்க்க போறீள். தோ கிட்ட வந்தாச்சு. லக்ஷ்மி, கவலைப்படாதம்மா. நான் அப்பா கிட்டேயோ சாரா கிட்டேயோ அத்தை கிட்டேயோ நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். கோதை, அக்கா,
வா தேசிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சென்னைக்கு போனாங்களே லட்சுமி விஜயாவும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்தா? அவள்கிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல. வழக்கமாக சென்னையிலேருந்து எனக்கு யார் ஃபோன் பண்ணுவா? யாரு? கோதை. அவள் தான் ஃபோன் பண்ணா. அவளெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டின்னு போய் ஆற்றுல உண்டு விட்டாச்சு, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு சொன்னான். அப்புறம் தேசிகா, சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சா? நான் உண்டி கேட்டேன், ஏதோ சாத்தை வடித்து சாப்பிட்டேன். இந்த பொம்னாட்டிகள்லாம் ஆற்றுல இல்லைன்னா அது ரொம்ப சிரமம். அதுவும் பொண்டாட்டி கூட இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம்னு நான் இப்போ தான் புரிஞ்சுட்டேன். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையே என் பையன் குமரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். நீ கவலையே படாத, உன் பையன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அவன் ஓஹோன்னு வரப்போகிறான் பாரு. அப்படித்தானே வளர்த்துருக்க உன் பிள்ளையே. அப்புறம் என்ன? நீ எங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டு இருந்த, நான் குறுக்க வந்து தாமதப்படுத்திட்டேனா? என்ன தேசிகா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னால எனக்கு தாமதம் ஆகுமா? மருதூர்லேருந்து வேலாயுதம் வரேன்னா அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு ஜோடி மாடு வாங்கினமா, சரி, என்னையும் வர சொன்னான். சரி, அவனுக்காக தான். இந்தா அவனே வரானே. வாப்பா. மன்னிக்கணுண்ணே, மருதூர் மிராசு தியாகு இன்னைக்கு ஜெயிலேருந்து விடுதலை வராருன்னு சொன்னாங்க. அதான் தம்பியை விட்டு பார்த்துட்டு வர சொன்னேன். வர லேட் ஆகுமா, உடனே கிளம்பி வந்துட்டேன். யாரு? நம்ம தியாகுவா? விடுதலையாகி வந்தாச்சா? ஆமாண்ணே. ஏன் ராஜபாண்டி, உனக்கு நிலம் கொடுத்தாரே அந்த தியாகராஜனா? அவனே தான் தேசி. அவர் ரொம்ப நல்லவராச்சே, அவர் ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு? அவன் நல்லவனா இருந்ததுனால தான் அவனே போலீஸில் சரண்டர் ஆகி தண்டனை வாங்கிட்டான். ஆனால் ஏன் கொலை செஞ்சான், எதுக்கு கொலை செஞ்சான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ அது தெரிஞ்சு என்ன ஆகணும்? அவர் ஜெயிலேருந்து வந்தாச்சு, இனிமேல் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு இந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணும். அதை பற்றி யோசிப்போமே. நேராச்சு, நான் வரேன். மாடு பிடிக்கணுங்கிறாரு அவரு. ராஜபாண்டி சொல்லிட்டீங்கல்ல, நல்ல மாடா பிடிச்சி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. அக்கா வாங்கோக்கா சாப்பிடலாம். இப்ப வேண்டாம் ரங்கநாயகி, காஃபி சாப்பிட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுது. ஒரு நிமிஷம், அத்தை கிட்ட நேரடியாவே கேக்குறேன். அத்தை, அமுதன் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அமுதன் கல்யாணம் தனியா சொல்றியே, லக்ஷ்மி அமுதன் கல்யாணம் சேர்த்து சொல்லப்படாதா? எப்ப ராகவன் ராஜபாண்டி கிட்ட லெட்டர் கொடுத்தானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது முடிவான விஷயம்னுட்டு. அத்திம்பேர் ஒவ்வொரு முறை மாப்பிள்ளை பார்க்கறச்ச நான் அந்த வரன் தட்டி போகணும்னு பெருமாளை வேண்டிட்டே இருப்பேன், தெரியுமோ? என்னைக்கு அமுதன் என் பொண்ணு லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டுறானோ அன்னைக்குதான் என் லட்சியமே நிறைவேறணும் தான் நினைச்சுப்பேன். நீ தாலின்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வர்றதுக்கா. ஒரு நிமிஷம்க்கா. எங்க போயிட்டு இருக்கா? தெரியல. என்ன எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதானே? அக்கா, இத்தனை நாள் என் மனசை போட்டு உறுத்திட்டு இருந்த விஷயம், அத்திம்பரை பொறுத்த வரைக்கும் நான் திருநவன் தாலி இந்தாக்கா வச்சுக்கோ. இந்த தாலி நான் உன்கிட்ட கொடுத்ததுனால நோக்கு கெட்ட பேர் வந்துடுது. இந்த தாலியை நான் மறுபடியும் ஆத்துக்கு எடுத்துட்டு போனேன்னா நான் இங்க வந்துட்டு போன விஷயம் அத்திம்பேருக்கு பட்ட வருத்தமா தெரிஞ்சு போயிடும். அதனால மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துடும். அதனால இந்த தாலி இருக்க வேண்டிய இடமே உன்கிட்ட தான் ராகவா. என்னத்த, இது உங்களுக்கு சொந்தமான பொருள், அது அப்பாட்ட இருக்கிறதுல நியாயம் இல்லையே. என்னைக்கா இருந்தாலும் அது உங்களோடது தானே. பொதுவா நம்ம ஆத்துல கல்யாணம் நடக்கிறச்ச நம்ம வழக்கப்படி பொண்ணு ஆத்துல தாலி வாங்குவா, மாப்பிள்ளை ஆத்துல தாலி வாங்குவா. மாப்பிள்ளை ஆத்துல வாங்குற தாலி பொண்ணு கழுத்துல கட்டுவா. அதே மாதிரிதான் ராகவா, நேக்கு கல்யாணம் நடக்கிறச்ச நம்ம அப்பா அம்மா இந்த தாலியை நேக்கு வாங்கி கொடுத்தா.
இதை நான் அமுதனுக்கு என்னோட முதல் சீரா தரேன். இது அமுதன் என் பொண்ணு லக்ஷ்மி கழுத்துல கட்டணும். அட, கல்யாணம் உடனே எங்க அண்ணாக்கு வெக்கத்தை பாரு. என்னண்ணா இது? இப்படி பொம்மநாட்டி ஆட்டம் தலையை குனிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. தலையை நிமிந்து இப்படி பாருண்ணா. கோத, அவன் எதுக்கிட்ட கிண்டல் பண்ற? அவனே பயந்துட்டு இருக்கா. ஆமா ராகவா, எல்லாரும் அமுதன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கல. கோதையோட கல்யாணத்தை எப்ப பண்ண போற? ஆத்துல வயசு பொண்ணு வச்சுண்டு யாராவது அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாளோ? அக்கா, கோதையை பத்தி கவலைப்படாத. அவளுக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ள, அவ மனசை புரிஞ்சிருந்தவனா, ரங்கநாயக்கும் பிடிச்சவனா இருப்பான். அப்பேற்பட்ட பாத்துட்டியா? கிட்டத்தட்ட முடிவான மாதிரி தான்க்கா. கோதையை கல்யாணம் பண்ணிக்க போறவரு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா. அத்தை, அவர் கொடுத்து வச்சவரா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நாம கொடுத்து வச்சவாளா இருக்கணுமே. புரியலையா? அமுதன் லக்ஷ்மி கல்யாணத்துக்கு அத்திம்பேர்கிட்ட எப்படி சம்மதம் வாங்க போறேள்? நாம எல்லாரும் ஒரு மனசா நினைச்சுட்டு அமுதன் லக்ஷ்மி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சா அந்த கடவுள் அத்திம்பேரோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பார். இதை நான் எப்படி சொல்றேன்னா, லக்ஷ்மி பார்க்குற ஒவ்வொரு வரனும் தட்டி கழிஞ்சுட்டே போறது. அதனால தான் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். எல்லாமே பகவான் புண்ணியத்துல சுமூகமாக முடிஞ்சிடும். சரி, நாழியா எடுத்து நாங்க புறப்படுறோம். அப்புறம் அக்கா ஏன் இவ்வளவு நாழியா எடுத்துன்னு எங்களை வறுத்து எடுத்துடுவோம். நம்ம புறப்படலாமா? சரி, நாங்க புறப்படுறோம். அக்கா, ஒரு வாய் சாப்பிட்டு போலாங்க்கா. சரி, சாப்பிட்டே போறோம். தோ ரெடி பண்ணிடுறேன். வாங்கக்கா, வாங்க.
தியாகு, உன்னை எங்கெல்லாம்ப்பா தேடுறது? நீ பாட்டில் தனியா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னடா பண்றது? என் பேத்தி எங்க நாத்தா ஒரு பக்கம் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் என் தேவியோட ஞாபகம். அதான் தியாகு, நீ என் உயிர் நண்பன்டா. நீ எங்களுக்கு முக்கியம். தயவுசெய்து இனிமே தனியா எங்கேயும் இது மாதிரி வராதடா. சரி வா, வீட்டுக்கு போலாம். எதுக்குடா பயப்படுற? எனக்கு ஒன்றும் ஆகாது. அதான் ஆகக்கூடாதுதான் முடிஞ்சு போச்சே. இதுக்கு மேலே என்ன இருக்க ஆகிறதுக்கு? ஒரு பக்கம் ஆத்தாவை நினைச்சாலும் பாவமா இருக்குடா. அது ஆசைய நான் தானே பூர்த்தி பண்ணி வைக்கணும். வீட்டில் இருந்தேன்னா என் தேவியோட ஞாபகமும் என் குழந்தையோட ஞாபகமாகவே இருக்கு. அதான் அங்க வந்து உட்காந்துருக்கேன். வாடா, வீட்டுக்கு போலாம். பனித்துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே. திருப்பாவை